சிசேரியனுக்கு அப்புறம் வர பேக் பெயினுக்கு மோஸ்ட் ஆஃப் த விமன் நினைச்சுக்கிற ரீசன் வந்து ஸ்பைனல் அனஸ்தீஷியானால அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ சிசேரியன் அப்போ முதுகு தண்டுவடத்துல வந்து ஒரு இன்ஜெக்ஷன் போடுவாங்க. அந்த நீடலோட சைஸ் வந்து வெரி ஸ்மால், வெரி வெரி மைன்யூட் சைஸ். அந்த இன்ஜெக்ஷன்னால கண்டிப்பா வந்து பேக் பெயின் வராது. ஸோ எதனால அப்போ போஸ்ட் சிசேரியன் வந்து பேக் பெயின் வருது அப்படின்னா டியூ டு எக்ஸசிவ் வெயிட் கெயின். மோஸ்ட் ஆஃப் த விமன் என்ன நினைப்பாங்க அப்படின்னா நம்ம சர்ஜரி பண்ணிருக்கோம், வி ஹேவ் டு டேக் ரெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரெஸ்ட்ரிக்டட் மூவ்மெண்ட்ஸ் தான் இருக்கும். அதனால ஒரு எக்ஸசிவ் வெயிட் கெயின் வந்து இருக்கும். அண்ட் அதர் திங்ஸ் வந்து they won't start exercise. சர்ஜரி பண்ணிருக்கனால எக்ஸசைசஸ் வந்து சீக்கிரமா வந்து ஸ்டார்ட் பண்ண மாட்டாங்க. அண்ட் மூணாவது வந்து பிரஸ்ட் ஃபீடிங் பொசிஷன். ஸோ பிரஸ்ட் ஃபீடிங் பொசிஷன் வந்து ப்ராப்பரா இல்ல அப்படின்னா அது வந்து டிஸ்கம்ப்ரஷனால கண்டிப்பா வந்து ஒரு பேக் பெயின் வரும். ஸோ ஃபார் தட் மேட்டர் என்ன அப்படின்னா ஒரு சர்ஜரி அப்போ சிசேரியன் அப்போ ஸ்பைனல் அனஸ்தீஷியா கொடுக்குற பேஷண்ட்ஸ்க்கும் ஜெனரல் அனஸ்தீஷியா கொடுக்குற பேஷண்ட்ஸ்க்கும் ஸ்டடி பண்ணி பார்த்ததுல ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் பீப்புளுக்கு வந்து பேக் பெயின் வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் அந்த ஸ்பைனல் அனஸ்தீஷியா கொடுக்குற நீடில வச்சு ஈவன் சின்ன